ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம மீனா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம செந்திலுமே வராங்க. என்னங்க நீங்கள் இந்த நேரத்தில் ராத்திரி நேரத்தில் என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு அது வந்து மீனா சின்ன வேலையை தான் அப்படின்னு சொல்லவும், என்னங்க வேலை உங்களுக்கு, அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது செந்தில் இருந்துட்டு இல்லை, புது வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன், அதனால் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சும்மா ட்ரீட் கேட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட் கேட்டால் அது நாளைக்கு இல்லை வேறு எப்பயாவது கொடுத்துருக்கலாம்ல, இந்த நேரத்தில் என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ட்ரீட் கொடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சரி மீனா, கோச்சிக்காத மீனா, சரி வா உனக்கு சாப்பிட்றதுக்கு ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. சரி மீனா போதும், இவ்வளோ கோவம் வேண்டவே வேண்டாம், சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு எழுந்து நம்ம மீனாவுமே கிளம்புறாங்க. கரெக்டாக அதே நேரத்தில் நம்ம ராஜியுமே எழுந்திரிச்சு அதாவது காலேஜுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்ததுமே ராஜி இருந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ராஜி, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் சாப்பிட்டேங்க்கா. ஆமாம், எப்படி போகுது புது வீட்டில் லைஃப் அப்படின்னு சொல்லவும், என்னத்த போகுது ராஜி, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் செந்தில லவ் பண்ணதுக்கு காரணமே அவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால மட்டும்தான் நான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் தெரியுமா. எல்லா மனுஷங்களோடையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையோடையும் கூட்டமாக அப்படி இருக்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போது ஒத்தையில் தனியாக நான் போயிட்டு அந்த புது வீட்டில் இருக்கேன். எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ராஜி. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பிரிஞ்சு நான் தனியாக இருக்கேன். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. வேறு வழியே இல்லாமல் தான் ராஜி நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அக்கா, இந்த அளவுக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டாக்கா. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். செந்தில் மாமாவுக்குமே மனசு மாதிரி கண்டிப்பாக உங்களை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கொஞ்ச நாள் தான்க்கா, எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே ஆறுதல் சொல்கிறாங்க. நீ என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே என் மனசு ஏற்றுக்காது ராஜி. எனக்கு அத்தையை விட்டுட்டு இருக்கவே முடியல. அங்கே வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்யணுன்ற மாதிரி இருக்குது. நான் எந்த வேலையுமே செய்யலை. காலையில் எந்திரிச்சதுமே ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன். அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ராஜி, அதான் நான் சமைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா வாக்கா நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ வேண்டாம் ராஜி, நான் ஆஃபீஸ்லேயே அவங்க பக்கத்தில் கடை இருக்குல்ல, அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம மீனா வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால சரியாக வேலை கூட பார்க்க முடியல. அந்த வீட்டு ஞாபகமே வந்துக்கிட்டே இருக்குது. எப்படா நம்ம அத்தை கிட்ட போவோம், அத்தை வீட்டுக்கு போவோன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு செந்தில் வந்து ஆஃபீஸ்க்கு போனதுமே இங்கே எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் உள்ளவங்கெல்லாம் கேட்குறாங்க, எப்படி இருக்குது புது வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க டைமில் ஆஃபீஸில் ஒருத்தவங்க கிட்ட நம்ம செந்தில் வந்து கடனாக ஒரு 5000 ரூபாய் வாங்கியிருந்திருப்பாங்க. இப்போது அவங்க அவசரமாக தேவைப்படுது செந்தில், நீ அந்த 5000 ரூபாய் எனக்கு கொடுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் செந்திலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிங்க, கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ செந்திலுக்கு படப்படன்னு இருக்குது. இந்த 5000 ரூபாய் பணத்தை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, இன்னும் சேலரி வரத்துக்கு கூட நிறைய டைம் இருக்கே. 5000 ரூபாய் நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும், மீனா கிட்ட கேட்டாலுமே கண்டிப்பாக அவள் நமக்கு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஏதாவது பண்ணி நம்ம ரெடி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி வந்து கோமதி கிட்ட, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் சொன்னா தானடி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அதான் அப்பத்தாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், அது எப்படி எனக்கு மறக்கும், என் அம்மாவோட பிறந்த நாளை நான் ஞாபகத்தில் வச்சுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் சரிதான், அந்த பிறந்த நாளை ரொம்பவே பெருசாக கிராண்டாக செய்யணும்னு சொல்லிட்டு குமார் அண்ணன் ஆசைப்பட்டிருக்கு போல், என்கிட்ட கூட குமார் அண்ணன் வந்து பேசிச்சு அத்தை அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற, ஏதாவது வம்பு இது பண்ணானா, ஏதாவது பிரச்சனை பண்ணானாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, வேற என்னடி பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அப்பத்தாவுக்கு நீ நான் நம்ம எல்லாருமே சேர்ந்து அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்பத்தா ஆசைப்படுது அத்தை. காலம் போன காலத்தில் நான் ரொம்ப வழியெல்லாம் அனுபவிச்சிட்டேன். நான் போய் சேர்றதுக்குள்ளே ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும், அது சேராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் பிறந்த நாளாவுக்காவது கோமதியும் ராஜியும் இல்லை நம்ம குடும்பமும் எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு அப்பதான் ஆசைப்படுது அத்தை. இப்போ என்ன பண்ணுறது அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்குமே ஆசையாக தாண்டி இருக்குது போகணுன்ட்டு. ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக
என் அண்ணனுங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்க. ஏதாவது பேசி மனச கஷ்டப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம, உன் மாமாகிட்டயும் இங்க பர்மிஷன் வாங்கணும்லடி அப்படின்னு சொல்லவும், அத்தை கண்டிப்பா அதெல்லாம் மாமா ஓகே சொல்லிருவாரு. என்ன ஒண்ணு, என் அப்பாவும், சித்தப்பாவும் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு பயம். மாமா மேலலாம் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு அத்தை. கண்டிப்பா நம்மள போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதும் என்னமோ சரிதான். ஆனா, என் அண்ணனுங்க நினைச்சு தான் ரொம்ப கவலையா இருக்கு. இன்னொரு சைடு என் அம்மாவ நினைச்சாலுமே எனக்கு ரொம்ப வருத்தமா தாண்டி இருக்கு. 30 வருஷமா இப்படி நாங்க மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துக்கிறதும், பேசிக்கிறதும் இப்படியா போய்க்கிட்டு இருக்கு. என்னைக்கு தான் 2 குடும்பமும் ஒண்ணு சேருமோ? அத்தை அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அத்தை. பாண்டிய மாமா கூட அ எதா அதாவது சகிச்சுக்கிட்டு 2 குடும்பமும் ஒண்ணு சேரும்னு கூட நினைக்கலாம். ஆனா, என் அப்பாவும், என் சித்தப்பாவும் கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒத்தே வரமாட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், சரிடி நடக்காத விஷயத்தெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? சரி அந்த காய எடுத்து கட் பண்ணி குடுடி அப்படின்னு சொல்றாங்க. அத்தை எப்படியாவது நம்ம அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு போயே ஆகணும் அத்தை. ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. நான் என்னடி பண்ணுறது, நீங்கள் மாமா கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்குங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும். அப்போ தான் அப்பத்தாவோட மனசுமே சந்தோஷப்படும்ல. பாவம் அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கும் அவங்க நினச்சதெல்லாம் ஆசை, அதாவது அவங்களோட ஆசையும் நம்ம நிறைவேற்றி வைக்கணும்ல. அவங்க பெருசாக அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் ஆசைப்படுறது கிடையாது. நம்ம அந்த வீட்டுக்கு போகணும், அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த விஷயத்த மட்டும் நம்ம நிறைவேத்திரலாமே அப்படின்னு சொல்லவும், கோமதி இருந்துட்டு, ராஜி எனக்கு அதெல்லாம் நல்லாவே புரியுது ராஜி. ஆனா பணம், காசு இல்ல பொருளா கூட எதுனாலும் வாங்கி குடுத்துரலாம். ஆனா, நம்ம அங்க போறது தான் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து கடையில இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கோமதி இருந்துட்டு, "ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன கோமதி? சொல்லு கோமதி" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்லைங்க. என் அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது. அத கோவில்ல வச்சு கிராண்டா நடத்துறாங்களாம். நம்ம அந்த ஃபங்ஷனுக்கு போயிட்டு வரலாமாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க நம்ம பாண்டியன் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "அ என்னங்க என்ன போக விட மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லவும், "கோமதி நான் அதை பற்றி யோசிக்கல. நானுமே உன் கூட வரேன். கண்டிப்பாக நம்ம பிறந்த நாள் விழாவுக்கு போயிட்டு வரலாம். கூடவே அன்னதானத்தையுமே ரெடி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாவா சொல்கிறீங்க?" "ஆமாம் கோமதி, நிஜமாக தான் சொல்கிறேன். ஏங்க எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குங்க" அப்படின்னு சொல்லவும், "சரி கோமதி அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா உன் அண்ணனுங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? ஏதாவது பிரச்சனையை வம்ப கிளப்ப மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லவும், "ஏங்க அதுதாங்க எனக்குமே ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதியுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. "சரி கோமதி, நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. ஃபங்க்ஷன் நடக்கிறது கோவில்ல தானே. கோவிலுக்கு ஊரில் உள்ள 1008 பேரும் வரலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு உன் அம்மா கிட்ட பேசிட்டு உங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு நம்ம பேசிட்டு வந்துடலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ஐடியா சொல்கிறாங்க. "ஏங்க நீங்கள் சூப்பருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பாண்டியனோட கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. "ஏய் என்னடி வயசான காலத்துலலாம் இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், "ஏங்க நமக்கு ஒன்றும் வயசாகலை. இன்னும் எத்தனை வயசு ஆனாலுமே நம்ம இப்படி தாங்க இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே 2 பேரும் இப்போ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மீனா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுமே அப்படியே ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. அவங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அத்தை கூடலாம் இருந்திருந்தா ஜாலியாக இருந்துக்கும். இந்நேரத்துக்கு நம்ம போனதுமே காஃபி போட்டா மீனா, டீ போட்டா மீனான்னு சொல்லிட்டு அத்தை ஏதாவது பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏதாவது நமக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க, ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்படி எல்லார் கூடயும் பேசி சந்தோஷமாக இருந்திருப்போம்ல. ஆனால் இப்போது இங்கே நம்மளை சாப்பிட்டியா இல்லை ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காண்ட்ருக்காங்க. கரெக்டான நேரமாக நம்ம கோமதி வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. "அத்தை உங்களுக்கு 100 ஆயுசு அத்தை. இப்போ தான் உங்களை பற்றி நினச்சேன்" அப்படின்னு சொல்லவும், "என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தியா? அப்படி என்னடி நினச்ச?" "இல்லை அத்தை, அங்கே இருக்கிற வரைக்குமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுமே என்கிட்ட ஏதாவது பேசுவீங்க, டீ வச்சு கொடுப்பீங்க, காப்பி வச்சு கொடுப்பீங்க, ஏதாவது பேசிக்கிட்டு ராஜி அரசின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக இருப்போம். ஆனால் இங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன் அத்தை. யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கு அத்தை. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அத்தை. மிஸ் யூ அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, "நானும் தாண்டி உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நீ இல்லாமல் எனக்கு என்னமோ இந்த வீடே ஒரு மாதிரி ஏதோ இடிஞ்சு போன மாதிரி இருக்குடி.
உண்மையாகவே நீ என்னை பிரிஞ்சு போனது சத்தியமாக அது என்னை ஏற்றுக்கவே முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று நைட் நான் சுத்தமாக தூங்கவே இல்லை தெரியுமா மீனா. கண்ணை மூடினாலுமே எனக்கு தூக்கமே வரல மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம கோமதி. என்னத்த என் மேலே இம்புட்டு பாசமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட. உன்னை நான் எப்பவுமே என் மருமகளாக நினச்சது கிடையாது. நான் பெத்த பொண்ணாக தான் நினைக்கிறேன். என் பெத்த பொண்ணு குழலிக்கிட்ட கூட என்னைக்கோ ஒரு நாள் தான் பேசுகிறேன். ஆனால் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியலடி மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை, நீங்களும் நானும் சரி 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ பாசமும் பிரியமும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் நம்மளை 2 பேரும் தனியாக பிரிச்சிருச்சு அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரிடி நடந்ததுவே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எதையும் நினைக்காம சந்தோஷமாக இரு மீனா அப்படின்னு சொல்லி சொல்லவும், எங்க அத்தை நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு மாதிரி 4 செவுரு தான் தெரியுது. செவுத்தை பார்த்துக்கிட்டு தான் நான் உட்காண்ட்ருக்கணும் போல். உங்கள் பையனும் எங்கேயாவது கிளம்பி ஓடிடுறாங்க. நேற்று கூட நான் 11 மணிக்கு மேலே தான் தூங்கினேன் தெரியுமா. ஏன்னா உங்கள் மகன் எங்கே போனதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்தாங்க. எங்கேயோ ஃப்ரெண்டுங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக போனாங்களாம். என்னை தனியாக ஒத்தையில் விட்டுட்டு எங்கேயோ ஊர் சுற்றுறதுக்கு உங்கள் மகன் போயிருக்காரு. இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்க போகிறேனோ தெரியல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரிடி செந்தில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் வெளியே சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஏண்டி சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி, வீட்டில் எல்லாமே அங்கங்கே இருக்கும். எதுவும் ஒழுங்கு வச்சுருக்க மாட்டேன். புது வீட்டுக்கு இப்போ தான் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கும் போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ணும், வீட்டு வேலைலாம் செய்யணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்ல. யாரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் ஃபோனை வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரிடி மீனா பத்திரமா இரு சரியா, ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு அத்தைக்கு கால் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம கோமதி மீனா நினைப்பிலேயே ஏதோ ஒரு யோசனையில் இருக்காங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரை பிடிச்சி ஆட்டி விடுறாங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, ஏய் எதுக்காகடி இப்படி போட்டு குலுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லவும், அத்தை நான் எம்பிட்டு நேரமாக உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேறு யார் கூட பேசுவேன், மீனா கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பாவம் மீனா அந்த வீட்டுக்கு போயிட்டு தனியாக இருக்கா. இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்துக்குள்ள. அவள் இல்லாமல் இந்த வீடோ என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே சுகன்யா வராங்க. என்னத்தாச்சி, இது மீனா மேலே ரொம்ப பிரியம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க போல். சரி பேசாமல் நீங்களும் உங்கள் மகன் செந்தில் கூடவே இப்போ தண்ணி கொடுத்தனும் போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க, வேற என்னத்தாச்சி சொல்கிறது, நீங்கள் தான் மீனா மேலே உசுரையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு மீனா மட்டும்தான் மருமகளா, இன்னும் 2 மருமக இந்த வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க கூட சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஏய் நான் அப்படி சொல்ல வரலடி, மீனாவும் இத்தனை நாளாக இந்த வீட்டிலே இருந்தா, எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் அவள் இப்போ திடீர்னு இல்லைன்னதுமே அதை என்னால் மனசுக்கு தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, என்னத்த அப்போது உங்களுக்கு மீனா மேலே மட்டும்தான் ரொம்ப பாசம், அப்போ ஏன் மேலெல்லாம் உங்களுக்கு பாசம் இல்லையா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து போயிடுறாங்க. உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு, பாத்தியா மயில், இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்னா அது மீனா மட்டும்தான். மீனா இல்லாமல் அத்தாச்சி எம்புட்டெல்லாம் புலம்புறாங்க பார்த்தல்ல. மீனா தான் பெரிய கிங்குன்ற மாதிரி தான். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவளுக்கு தானே எல்லா மரியாதையும் கிடைக்கும். உன்னெல்லாம் அத்தாச்சி சீன்னு கூட கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மயிலுக்கு கோவம் வந்துடுது. என்னங்க நீங்கள் சீ அது இதுன்னு சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது அத்தை, 3 மருமகளையுமே ஒன்றா தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பாருங்க மயிலக்கா, நீங்கள் மட்டும் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அத்தாச்சி ஒன்றும் அப்படி நினைக்கவே இல்லை. மீனா மட்டும்தான் ஒசரத்தில் இருக்கா. நீ எல்லாம் கால் தூசி கூட இல்லை. அத்தாச்சி நடந்துக்கிறதுலேயே உங்களுக்கு புரியலையா இது அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே மயிலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நான் போகிறேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இந்த மீனா கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுனால எல்லாருமே மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம
நமக்கு யாருமே மரியாதை குடுக்குறது கிடையாது. நம்ம மேல யாருக்குமே பாசம் கிடையாது. நம்ம மளிகை கடைக்கு அப்பவும் வேலைக்கு போய்க்கிட்டு தானே இருக்கோம். ஏதோ ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அது மட்டும் அத்தை கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மீனா தான் ரொம்ப முக்கியமா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில இருக்காங்க. அப்பதான் சரவணன் வராங்க. சரவணன் வந்ததுமே, "ஏங்க உங்க அம்மாவுக்கு அந்த மீனா மேல தான் ரொம்பவே பாசமா? அப்போ என் மேலலாம் பாசமே இல்லையா? மீனா மட்டும் தான் இந்த வீட்டுக்காக அப்படியே ஏதாச்சு அ இறக்கிட்டாளா என்ன? ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொட்டிட்டாளா? கவர்மெண்ட் வேலைக்கு போறா, மாசம் ஆச்சுன்னா சம்பளம் வருது. அத அவளே தானே எடுத்துக்கிறா. ஆ அப்படி இருக்கிறப்ப அவ மேல மட்டும் எதுக்காக அம்புட்டு மரியாதை, பாசம்? அப்படியே மீனா இல்லாம இந்த வீடே நல்லா இல்லையாம். இதெல்லாம் நல்லாவாங்க இருக்கு? என்ன மட்டும் அத்தைக்கு பிடிக்கவே பிடிக்கல போல. என்ன ஒரு நாளுமே பெருமையா பேசுனதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அ நம்ம மயில் வந்து பயங்கரமா கோவமா இங்க சரவணன் கிட்ட கேட்கவும், சரவணன் இருந்துட்டு முறைக்கிறாங்க. "என்னங்க நீங்க? உங்க அம்மாவும் அப்படி பேசுறாங்க. நீங்களும் இப்படி முறைக்கிறீங்க. நான் என்னங்க பண்ணேன்?" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, ஆமா. நீ ஒண்ணுமே பண்ணல. உன்னை பெருமையா பேசுறதுக்கு அப்படி என்ன நீ சாதிச்சுட்ட? இல்ல அப்படி என்னதான் பண்ணிட்ட நீ? ஆ? நீ சாதிச்சத எல்லாத்தையுமே வீட்ல உள்ளவங்க கிட்ட சொன்ன அப்படின்னா, உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த வீட்லயே நீ இருக்க முடியாது. உன்னை அப்படியே பெருமையா பேசணுமோ, பெருமையா பேசுற அளவுக்கு நீ எந்த இதையும் பண்ணி கிழிக்கல. சரியா? தேவையில்லாம என் வாயில ஏதாவது வந்துரும் பார்த்துக்கோ. வேலைய மட்டும் பார்த்துன்னு இரு" அப்படின்னு சொல்லவும், "என்னங்க நீங்க? உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கும் அக்கறை இல்ல. மருமகன்னு சொல்லிட்டு அத்தைக்கும் எந்த ஒரு அக்கறையும் இல்ல. எல்லாருக்கும் மீனா தானே முக்கியமா போயிட்டா" அப்படின்னு சொல்லவும், "ஆமா. அவங்களாவது அவங்களாவது வீட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீ பொய்யா தானே சொல்லிக்கிட்டு இருக்க. பொய்ய உருவெடுத்து செஞ்ச பெண் நீ. பொண்ணுன்னு சொல்றது கூட உன்னை பாவம். நீ பேய். இது பொய் பேயின்னு கூட சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மயில் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. "என்னங்க நீங்க கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் இங்க பார், என்கிட்ட தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு நெறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் அப்பா 1 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கல்ல, அதுக்கான பணத்த நீ எடுத்து வைக்கிற. நீ குடுக்கல அப்படின்னா உன் அப்பன் குடுக்கணும். 2 பேரும் குடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, உன்ன பத்தின மொத்த உண்மையுமே அப்பா கிட்ட சொல்லி உன் அப்பா கூடவே வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க. 1 மாசம் மளிகை சாமானத்துக்காக, அந்த பணத்துக்காக நீங்க என்ன வீட்டவே விட்டு தொரத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு சம்மந்தி வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள கூட ஃப்ரீயா குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, நீங்க ஊருக்கே வாரி வாரி அப்படியே வழங்கியிருக்கீங்க. அ அரச குடும்பம் நீங்க. அப்படியே 1 மாசத்துல கூட ஃப்ரீயா குடுக்க மாட்டீங்களான்னு என்ன கேட்குற? நாங்க ஒண்ணும் அம்புட்டு வசதி ஒண்ணும் கிடையாது. நாங்க பொய் சொல்லாம நேர்மையா உழைச்சி ஒவ்வொரு ரூபாயுமே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள மாதிரி ஒண்ணும் கிடையாது. அப்போ நாங்க மட்டும் எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டோமா? இல்ல கேட்காம செய்யாம ஏதாவது எடுத்துட்டு போயிட்டோமா? ஆமா, உன் அப்பா அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடையில உள்ள ஒட்டுமொத்த பொருளையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இறக்கிறாரு. ஒரு வேலை செய்றதில்ல. மொத்த வேலையையும் பழனி மாமா கிட்ட வாங்குறது. என்ன உனக்கும் உன் அப்பாவுக்கும் பழனி மாமா என்ன வேலைக்கார மாதிரி தெரியுதா? இன்னொரு நாள் உன் அப்பா மட்டும் பழனி மாமாவ ஏதாவது வேலை வாங்கட்டும். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பாய் விரிச்சு போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. எங்க மயிலுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கே நம்மளை சேர்த்தவே மாட்டேங்கிறாங்க. எங்கடா இவ பேகை தூக்கிட்டு வந்துருவாளான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு அம்மா வீடு. இங்கே புகுந்த வீட்லேயும் ஒருத்தரும் நம்மளை மதிக்கிறதில்ல. ஒருத்தருக்குமே நம்ம மேலே பாசம் இல்லை. மருமகன் அத்தையும் நம்மளை மதிக்கிறது கிடையாது. பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இவங்களும் நம்மளை மதிக்கிறது கிடையாது. நம்மளாம் எதுக்கு தான் உயிர் வாழ்கிறோமோ, நமக்காக யோசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது குமார் வந்து அரசிக்கிட்ட பேச வராங்க. "அரசி ஒரே நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கள், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் எந்த விஷயமும் பேசுறதுக்குமே எனக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? எதுவுமே இல்லைல்ல. நீங்கள் யாரோ நான் யாரோ. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன என்கிட்ட பேசணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அரசி என் மேலே இருக்கிற கோவத்தில் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு அரசி, நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அரசி, அப்பத்தாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது. ராஜிக்கிட்டேயுமே பேசியிருக்கேன். ராஜியும் அத்தையும் கண்டிப்பாக கோவிலில் தான் அந்த திருவிழா பிறந்தநாள் விழாவே நடக்குது. கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூடவே நீயும் வந்தனா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் அம்மா வருது ஏதோ ஒரு காரணம். அதே மாதிரி ராஜி அண்ணி வராங்க, அவங்களும் அந்த வீட்டு பொண்ணு. அவங்க 2 பேரும் வர்றதில் ஒரு நியாயம் இருக்குது. நான் எதுக்காக வரணும்? எனக்கு வரணும்னு எந்த அவசியமும் இல்லை
இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜி, என்ன அரசி இப்படி பேசுகிற? அப்போது அப்பத்தா உனக்கு பாட்டி இல்லையா? உனக்கும் தானே சொந்தம், ஏன் இப்படி பிரித்து பேசுகிற? அப்பத்தாவோட மனசு என்னன்னு உனக்கே தெரியும்ல. அப்பத்தாவுக்கு 2 குடும்பமும் ஒன்று சேரணும். அதனால தான் அப்பத்தாவுமே இது வரைக்குமே உயிரோடு இருக்கா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா நீ வந்தன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட நீங்கள் நல்லவங்க மாதிரி பேசாதீங்க. உங்களை பார்த்தாவே நீங்கள் பண்ண கொடுமை எல்லாம் தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லவும், அரசி நான் பண்ணினதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, மிகப்பெரிய தப்பு, மன்னிக்கவே முடியாத தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அரசி. அதுக்கான இப்போ அதுக்கான என்ன சொல்கிறது, உண்மையாகவே அதை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். இங்கே பாரு அரிசி, என் மனசில் உள்ளதை நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் சொல்கிறதில் ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை நான் பழி வாங்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ எதுவும் பண்ணலை, உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இருந்த பகையினால் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் மனசை திறந்து சொல்கிறேன், அந்த பழி வாங்குற எண்ணன்றது என்கிட்ட துளி கூட இல்லை அரசி. உன்னை நான் எம்புட்டோ கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு பரிகாரமாக உன்னை நான் சிரிக்க வைக்கணும், உன்னை சந்தோஷப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அம்புட்டு ஆசையாக இருக்குது. உன்னை நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணி உன்னை எப்போவுமே கண் கலங்காமல் பார்த்துக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், உன்னை அரசி மாதிரி வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அரசி. இதுதான் என் மனசில் இருக்கிறது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நீ தான் என் பொண்டாட்டி, உனக்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, உன் நினப்பிலேயே நான் இருந்துருவேன் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரிசி, உனக்கு வேணால் இது தேவையில்லாததாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை தான். இது என் வாழ்க்கை. உண்மையாகவே நீ இதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியாது. என் மனசுலேருந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீ அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசியுமே சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அரசி கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரவேல் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அரசி வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சைடு இங்கே நம்ம அப்பத்தா கிட்ட குமாரவேலு வந்து சொல்கிறாங்க, அப்பத்தா நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி உங்கள் பிறந்தநாள் விழாவில் எல்லாமே நடக்க போகுது அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற குமார் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்பத்தா, நாளைக்கு பாரு உன் பிறந்தநாள் விழாவில் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அப்போ தான் சக்திவேலு முத்துவேலு எல்லாருமே வராங்க. அப்போது இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, என் பிறந்த நாள் என் 3 மகன்களும் என் மகளும் எல்லாருமா சேர்ந்து என் பிறந்த நாளை கொண்டாடினா தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் சக்திவேலுக்கு பயங்கரமாக கோபம் வருது. என்ன அத்தா பேசிக்கிட்டு இருக்க? அந்த பாண்டியன் பரதேசி உன்னுடைய பிறந்த நாளுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி, நான் அவரை சொல்லவே இல்லை, என் பொண்ணும் வரணும்னு சொல்கிறேன். இங்கே பாரு ஆத்தா, உன் பொண்ணும் வந்தாலான்னா கண்டிப்பாக அந்த பாண்டி பரதேசியும் வருவான். அந்த பரதேசியெல்லாம் வந்தானா கண்டிப்பாக அவன் முகத்துலலாம் என்னால் முழிக்க முடியாது ஆத்தா. நான் வரணுமா இல்லை உன் பொண்ணு கோமதி வரணுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, எல்லாருமா ஒன்று சேர்ந்து என் பிறந்த நாளை கொண்டாடுறதா இருந்தால் கொண்டாடுங்க, அப்படி இல்லைன்னா என் பிறந்த நாளை யாரும் கொண்டாடாதீங்க, தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் வந்து சொல்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன ஆத்தா, நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு ஓடி போன ஓடுகாலியை திரும்ப நம்ம வீட்டுக்கு வர வைக்கணுமா? அது எம்பிட்டு பெரிய அவமானம்னு உனக்கு தெரியாதா ஆத்தா அப்படின்னு சொல்லவும், டேய் என்னடா அவமானம், எப்போவோ நடந்து முடிஞ்சது. ஊர் உலகத்தில் யாரும் காதலிச்சு ஓடி போகவே இல்லை, பெற்றவங்க திரும்பவும் அவங்க கிட்ட பேசுனதே கிடையாதாடா, என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் வரணும், எல்லாருமா சேர்ந்து தான் என் பிறந்த நாள் விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே குமாருமே, ஆமாப்பா, அத்தையும் வந்தால் நல்லா இருக்கும்ல. என்னடா குமார், இந்த பேச்செல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அத்தையாமே அத்தை அந்த மாதிரி உறவு சொல்லி நீ கூப்பிடாதடா, அவள் ஓடுகாலி, இந்த வீட்டோட ஓடுகாலி, இந்த வீட்டிலேருந்து ஓடி போயிட்டு நம்மளை அவமானப்படுத்தினுவ. இன்றைக்கி வரைக்குமே நம்ம அந்த அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இங்கே பார், அவள் வரவே கூடாது, வந்தானா கண்டிப்பாக அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஆத்தா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே குமார் வந்து சக்திவேலை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னப்பா இப்படி
அப்பத்தாவோட மனசை காயப்படுத்துறீங்க. வயசான காலத்தில் அவங்க ஆசைப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா? நீங்களாம் என்னதான் பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாரும் போயிடுறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணா என்னண்ணா இது, இதெல்லாம் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அந்த பரதேசி குடும்பத்திலேருந்து வந்தால் தான் ஆத்தா சந்தோஷப்படுமா என்ன? நம்ம தான் இருக்கோம்ல, நம்ம பிரம்மாண்டமாக கோலாகலமாக அந்த பிறந்த நாள் விழாவை செய்ய மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லவும், உடனே முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி பொறுமையாக இருடா, என்ன ஆகுதுன்னு பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எந்திரிச்சு போயிடுறாங்க. சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இதெல்லாம் ச்சீ, அவன் வந்தானா நம்ம எப்படி அவன் முகத்தில் முழிக்கிறது, என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்கு, கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில் கோவிலில் பிறந்த நாளுக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம அப்போத்தான் இருந்துட்டு கோமதி வருவாளா, ராஜி வருவாளான்னு சொல்லிட்டு அப்படியே வாசலையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோவில் வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட மாட்டாங்களா, யாராவது வந்தாங்கன்னா ஓ கோமதி தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க. எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் கவனிச்சுக்கோடா, நான் கொஞ்சம் குடவுன் வரி போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வேலை வந்துருச்சு, போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே சொல்கிறாங்க. இப்போது சக்திவேலும் முத்துவேலும் குடவுனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே குமார் கோமதி வருவா இல்லை அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக அப்பத்தா அத்தை வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி ரெடியா அப்படின்னு சொல்லவும், நான் ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி நிற்கிறாங்க. இப்போது அரசி இருந்துட்டு, அம்மா நீங்கள் அப்பத்தாவோட அம்மாச்சியோட பிறந்தநாள் விழாவுக்கு தானே போகிறீங்க, நானும் வரவா, நானும் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அரிசி நீ கிளம்பி வாப்போ, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இப்போது 2 பேருமா சோஃபாவில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கதிர், நம்ம பழனி எல்லாருமே வராங்க. பழனி இருந்துட்டு, அக்கா நீ வர விஷயம் மட்டும் ஆத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மச்சான் கூடவே நீங்களும் வரீங்களா, ரொம்ப அதிசயமாக இருக்கே இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், என்னடா நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. மச்சான் அப்படிலாம் இல்லை, நீங்களும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே, கண்டிப்பாக ஆத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியுமே ரெடியாகி கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம குமாரவேல் வந்து அரசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு சாமியார் வராங்க. இங்கே குமரவேல்கிட்ட பார்த்து, தம்பி உன் மனசு இப்போது பூ போல் இருக்குன்னு எனக்கு தெரியும், முன்னாடியெல்லாம் கரடு முரடா பழி வாங்குற எண்ணத்தோடு இருந்தது, இப்போது நீ திருந்திட்டன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா, கண்டிப்பாக நீ மனசில் நினைக்கிறது எல்லாமே நடக்கும், உன் பொண்டாட்டி உன்னை வந்து சேருவா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. குமரவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே நன்றி சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் கோமதி, நம்ம பாண்டியன், அதுக்கப்புறம் அரசி, பழனின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. கையில் கிஃப்டோடு வராங்க நம்ம கோமதி. கோமதியை பார்த்ததுமே நம்ம அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டே குமார் அங்கே பாருடா என் பொண்ணு வராடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ஓடி வந்து கோமதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க. சரிங்க அத்தை, அதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கரெக்டான நேரத்தில் எங்கள் சக்திவேலும் முத்துவேலும் வராங்க. பாண்டியனை பார்த்ததுமே பயங்கர கோவத்தில் சக்திவேல் வந்து, டேய் நீ எதுக்காகடா வந்த, பரதேசி குடும்பமெல்லாம் என் குடும்ப விழாவுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் வந்து சைலண்ட்டாக பேசாமல் இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து எந்த விதத்துலேயும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, அண்ணே என்னென்ன இம்புட்டு பேர் முன்னாடி என் புருஷனை அசிங்கப்படுத்துறீங்க, இது உங்களுக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், ஏய் ஓடுகளி தானே நீ, குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு ஓடி போயிட்டு திரும்ப இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு இங்கே வந்த, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு, இங்கே பாருண்ணே இது ஒன்றும் உன் இடம் கிடையாது, கோவில்னா 1008 பேர் வருவாங்க, நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம், ஏன் இப்படி பொய் சொல்கிற, இப்படி பொய் சொல்கிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை, கையில் கிஃப்டோடு வந்திருக்க, இது என்ன சாமிக்கா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என் அம்மா சாமிக்கு தான் கொடுக்க வந்தேன், என் அம்மாவை தானே பார்க்க வந்தேன், ஒன்றும் பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அப்போ தான் இருந்துட்டு, "டேய் சக்தி, சும்மா இரியேன்டா. அவங்க வந்துக்கிறவங்கள இப்படி அவமானப்படுத்தலாமாடா? எதுக்காகடா இப்படி சண்டை போட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லவும், "ஆத்தா என்ன ஆத்தா எல்லாம் உன் ஏற்பாடா? நான் அத்தனை டைம் சொல்லியும் உன் மகளை வர வச்சுட்டுல்ல. கூடவே இந்த பாண்டி பரதேசியும் வந்திருக்கான். கொஞ்சம் கூட வெக்கம், சூடு, சொரணன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை போல. கூப்பிட்ட உடனே சாப்பாடு போடுவாங்க ஓசியில் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக கிளம்பி வந்திருக்குங்க." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. எங்கள் கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "இங்கே பாருமா, உன் மகனை சும்மா இருக்க சொல்லு. ஏன் இப்படியெல்லாம் பேசி என் புருஷனை அசிங்கப்படுத்தணும்? நாங்கள் என்ன சாப்பாட்டுக்கு சோத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வழியே இல்லை அப்படின்றதுக்காக இங்கே வந்தோமா என்ன? எங்கள் 4 பேருக்கு சாப்பாடு போடுற லெவலில் தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்." அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, "ஆமாம் ஆமாம், ஊரையே கூட்டி சாப்பாடு போடுற அளவுக்கு இவ ஒசரத்தில் போய் உட்காண்ட்ருக்கா. ஏய் சி, வெளியே போ. உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. மூஞ்சப்பர் மூஞ்ச." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கரமாக கலாய்ச்சி அவமானப்படுத்துகிறாங்க. அங்கே பாண்டியன் இருந்துட்டு, "கோமதி எதுவும் பேசாத. பிறந்தநாள் விழா நல்லபடியாக நடக்கணும்ல. நீ எதுவும் பேசாமல் வா, நம்ம போகலாம். உன் அம்மாவை பார்த்துட்ட, கிஃப்ட்டும் கொடுத்துட்ட. வேற என்ன வேணும்?" "எங்க இல்லைங்க, இப்படி கஷ்டப்படுத்திட்டானே என் அண்ணன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அவங்க எப்போவுமே அப்படி தானே கோமதி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து நம்ம கோமதியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி